வணக்கம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஸ்டாக் பிரைஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5.53% வந்து ஏறிச்சு. லாஸ்ட் 3 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 7% வந்து டோட்டலா ஏறி இருக்கு. சடனா இந்த ஸ்டாக் வந்து எதுக்கு ஏறுது? இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. அது ஒரு 52 ருபீஸ் வரையும் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து ஒரு 8 ரூபா வந்து மேலே ஏறிடுச்சு சடனா. ஸோ அது என்ன காரணம் அப்படின்றது நம்ம இந்த டீட்டெயில்ஸா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த Q4 முடிஞ்சிச்சு இல்லைங்களா, அது மார்ச் 31st. ஸோ அதோட வந்து ஒரு ப்ரொவிஷனல் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஏர்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. இது வந்து அன்ஆடிட்டட் ரிப்போர்ட்டு. ஸோ ஆடிட்டட் இது வந்து இந்த மந்த் எண்டு கடைசியில் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து லாஸ்ட் இயர் இருக்கும், அது ஃபுல் ஃபினான்ஷியல் இருக்கும், இந்த ஃபினான்ஷியல் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 22.7% வந்து ஓவராலா வந்து க்ரோ ஆயிருக்கு. அதே மாதிரி லோனும் அட்வான்ஸும் பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 20.3% வந்து லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷத்துக்கு க்ரோ ஆயிருக்கு. கஸ்டமர் டெபாசிட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 25.2% வந்து க்ரோ ஆயிருக்கு. இதே வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா 6.7% வந்து கஸ்டமர் டெபாசிட் வந்து க்ரோ ஆயிருக்கு. அது ஒரு நல்ல நியூஸ். அதே மாதிரி காசா டெபாசிட் இருக்குல்ல, கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட், அது பாத்தீங்கன்னா ஒரு 24.8% வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் வந்து க்ரோ ஆயிருக்கு. அது பாத்தீங்கன்னா 4.6% வந்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்து க்ரோ ஆயிருக்கு. அதே மாதிரி காசா ரேஷியோ பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கு, மைனர் சேஞ்சஸ். ஆனா கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, ஒரு 5% கம்மி பண்ணியிருக்காங்க. 98.4லேருந்து 93.8 அந்த மாதிரி குறைச்சிருக்காங்க. இது ஐடியலா பாத்தீங்கன்னா ஒரு 80க்கு இருக்கணும். ஸோ அது இருந்தால் ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் பார்த்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது ஒரு நல்லா இருக்கு. ஸோ அதனால இவங்களுடைய ஆடிட்டட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு அந்த Q4க்கும் சேர்த்து ஸோ நல்லா இருக்கும்னு நம்பி அதனால ஐடிஎஃப்சி பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் வீக் 52 ருபீஸ்ல இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 60 ருபீஸை கிராஸ் ஆயிருச்சு. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை பற்றி அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க, இது இன்னும் ஃபர்தரா க்ரோ ஆகுமா இல்லை ஸ்டாக்னேட் ஆகுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு 60லேயே வந்து ரொம்ப நாளா வந்து ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 60யை கிராஸ் ஆயிருக்கு. ஸோ இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் இல்லை ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கும் உங்களுடைய வந்து ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி, இல்லை ஒரு நல்ல ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணணும் லாங் டேர்ம்க்கு வச்சுக்கிற மாதிரி, இல்லை உங்கள் கரண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸா இருந்தாலும் இங்க கொடுத்துருக்க மொபைல் நம்பர்ல நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம 1 இயர் டார்கெட் பிரைஸ் போறதுக்கு முன்னாடி இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். FIS வந்து கண்டினியூஸா இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல 19.57% இருந்துச்சு, அதுக்கப்புறம் அக்டோபர்ல 27.3, டிசம்பர்ல பாத்தீங்கன்னா 27.12. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க DIS பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா 15.26 இருக்கு, அக்டோபர்ல 25, டிசம்பர்ல பாத்தீங்கன்னா 25.3 இதே மாதிரி இருக்கு. பிளஸ் பப்ளிக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து 40.41% வந்து வச்சிருக்காங்க. ஸோ மோத்திலால் ஆஸ்வாலும் கோட்டாக் செக்யூரிட்டிஸும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து 1 இயர் டார்கெட்டை வந்து அவங்க 70 ருபீஸ் வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஏர்னிங்ஸ் இது நல்லா கொடுத்தாங்க, ஆனால் இதே மாதிரி வந்து ஆக்சுவல் நம்பர்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அதாவது ஆடிட்டட் நம்பர்ஸ் இது வந்து நல்லா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எது வரையும் போகும்னா ஒரு வந்து 25 to 27% வந்து அப் ஆகும், அதாவது வந்து 77 ருபீஸ் வரையும் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிட்டர்ன்ஸை வந்து ஃபெடரல் பேங்க்கு கூட IDBI பேங்க்கு கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம் எப்படி இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதோட வந்து ஒன் டே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5%க்கு மேலே கொடுத்துருக்கு. ஃபெட் பேங்க் வந்து 1.42, IDBI வந்து 3.07% கொடுத்துருக்கு. இதே வந்து 5 டேஸ்ல எவ்வளோ கொடுத்துருக்கு, அதாவது 1 வீக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 5.49 கொடுத்துருக்கு, ஃபெடரல் பேங்க் வந்து நெகட்டிவ்ல கொடுத்துருக்கு 1.35, IDBI பேங்க் வந்து 1.74 கொடுத்துருக்கு. ஸோ இதே 1 மந்த்ல பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 4.61 இருக்கு, ஃபெடரல் பேங்க் வந்து 8.54% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, IDBI பேங்க் பார்த்தீங்கன்னா 19.8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ். இது 6 மந்த்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம்.
ஸோ 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் குடுக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா 0.52% அப்ல இருக்கு. ஐடிபிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா 4.25% வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதே இது 1 இயர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ 1 இயர் பார்த்தீங்கன்னா 23% வந்து டவுன்ல இருக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா 26% அப்ல இருக்கு. ஐடிபிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 8% வந்து டவுன்ல இருக்கு. இது 1 இயர் ரிட்டர்ன்ஸ். இதே 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் எப்படி குடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஒரு 207% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா, 388% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடிபிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா, 316% வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்டாக் பிரைஸ். கோயிங் பை லாஸ்ட் 5 இயர்ஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க்கும், ஐடிபிஐ பேங்க்கும் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க கம்பேர் பண்ணும்போது. ஆனா கோயிங் ஃபார்வர்ட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நல்லாவே ரிட்டர்ன்ஸ் குடுக்கறதுக்கு வந்து சான்சஸ் நெறைய இருக்கு. ஏன்னா, அவங்களுடைய சேல்ஸ் இல்ல வந்து காசா மத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல சொன்ன மாரி அது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட சிஇஓ வந்து மிஸ்டர் வைத்தியநாதன் வந்து 2028ல வந்து இதுக்கு ஹை டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல குரோத்த நோக்கி போயிட்டு இருக்கு. நீங்க ரூ. 52 அந்த ரேஞ்சில வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்க அதுக்குள்ளயே ஒரு 15% நீங்க ரிட்டர்ன்ஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ இது ஃபியூச்சருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. அதே மாரி வந்து டக்குன்னு ஓடி போய் எல்லாம் வாங்கிடாதீங்க. மார்க்கெட் வந்து ஒரு மாரி ஃப்ளக்சுவேட் ஆகும். அத வாங்குறதா இருந்தாலும் ஒரு மாரி ஸ்டாகர்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி நீங்க அதுக்கு உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல்க்கு தகுந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.